1998 கோலாலம்பூர் காமன்வெல்த் போட்டியில் 50 கிலோமீட்டர் பெருநடை பிரிவில் தங்கம் வென்றவரான ஜி சரவணன் MND எனப்படும் மோட்டோர் நியூரோன் டிசீஸ் எனப்படும் அரிய வகை நோயால் பாதிக்கப்பட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காமன்வெல்த் போட்டி தவிர 1995 சி போட்டியில் வெண்கலம், 1997 மற்றும் 2001 சி போட்டிகளில் தங்கப் பதக்கங்களை இவர் வென்றுள்ளார். ஆசிய திரள் தட போட்டியிலும் 3வது இடத்தை பிடித்து நாட்டுக்கு பெருமை சேர்த்தவர் சரவணன் என்பது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே தற்போது 55 வயதாகும் சரவணனுக்கு 2021 ஆண்டு இந்நோய் கண்டறியப்பட்ட நிலையில் வலிமை, நடமாட்டம் மற்றும் பேச்சுத்திறன் அவர் அதிகம் இழந்திருக்கிறார். 79 கிலோவாக இருந்த அவரது உடல் எடையும் இப்போது 53 கிலோவாக குறைந்துள்ளது. தசை பலவீனம் மற்றும் உடல் செயலிழப்பை ஏற்படுத்தும் அந்த அரிய நோயை குணப்படுத்த முடியாது என்பது வேதனையாகும். இந்நிலையில் சரவணனையும் அவரின் மனைவி சசிகலாவை வணக்க மலேசியா சந்தித்தது. 2001ல அவங்க பார்த்தா ஸ்பீச் ஸ்லரிங் இருந்துச்சு. ஸோ வி தாட் என்னன்னு போய் செக்அப் பண்ணுறப்ப அப்படியே கொஞ்சம் ஒரு சைட்லாம் வலிக்குதுன்னு சொன்னப்ப அவங்க ஸ்ட்ரோக்காக இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ வி ஃபோக்கஸ் ஆன் ஸ்ட்ரோக். ஸோ அதுக்குள்ளே மெடிக்கேஷன்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்தா அந்த ப்ரோக்ரெசிவ் இந்த சிம்டம் வந்து ப்ரோக்ரெசிவ் மற்ற இன்னும் கூட போய்கிட்டு இருந்துச்சு. ஸோ அப்போ போய் செக் பண்ணப்போ தான் டயக்னோஸ் பண்ணி சொன்னாங்க MND, மோட்டோ நியூரான் டிசீஸ். அது சொல்லப்போ அது பேசிக்கலி பார்த்தீங்கன்னா மசில் எல்லாம் பாதிச்சு அப்புறம் அவங்க சொந்தமாக எதுவும் நடக்க முடியாது, செய்ய முடியாது. ஏன்னா மசில் எல்லாம் பாதிச்சிரும்னு சொன்னாங்க. நரம்பு, அந்த நரம்பு இதெல்லாம் வந்து பாதிச்சிரும். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நானும் கேரளா, சென்னைக்கு போயிருக்கேன். ஆனா அங்க போய் பார்த்தது அவங்க சொன்னாங்க இந்த நோய்க்கு மறந்தே இல்லை. இருந்தாலும் அவங்க அக்ரிமெண்ட் கொடுத்தாங்க. ஆனா அது உதவி அந்த ட்ரீட்மெண்ட் கொஞ்ச நாள் தான் லாஸ்ட் லாங் பண்ணுது. கொஞ்ச நாள் நல்லா தான் இருக்கிறாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் தான், ஒரு 3 months தென் பேக் டு நார்மல். திருப்பி அவங்களுக்கு அந்த ஃபெட்டிக் அந்த இதெல்லாம் முடியாம 50 வயது வரை எந்த பிரச்சனையும் இன்றி ஆரோக்கியமாக வலம் வந்த தமக்கு இப்படியொரு நிலை ஏற்படும் என தாம் நினைக்கவில்லை என சிரமத்திற்கிடையில் சரவணன் கூறினார். நானு என்னோட இந்த மாதிரி நோய் எனக்கு அறவே எதிர்பார்க்க. ஏன்னா சூப்பர் ஹெல்த்தி. 50 வயசு வரைக்கும் ஒரு நோய் இல்லை. டயபெட்டிஸ் இல்லை. ஆரம்பத்தில் பக்கவாதமாக இருக்குமோ என்ற சந்தேகத்தில்தான் மருத்துவரிடம் சென்றோம். ஆனால் நரம்பியல் சம்பந்தப்பட்ட MND நோய் கண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்ட போது உலகமே இருண்டு போனது போல் இருந்தது. சிகிச்சைக்காக 4 தடவை சென்னை சென்று வந்துள்ளோம். அதற்காக 1 லட்சம் ரிங்கிட் வரை செலவாகியுள்ளது. ஆனால் இதற்கு நிரந்தர தீர்வு இல்லை என மருத்துவர்கள் கூறியதாக சசிகலா கூறினார். None of this treatment going to improve, but அது மெயின்டைன் பண்ணும். இப்போ இருக்கிறத ரொம்ப வேர்ஸ்ட் ஆக்காத வச்சிருக்கோம். அதுக்கு தான் அது. ஸோ ஈவன் டாக்டர்ஸ் அப்படிதான் அட்வைஸ் பண்ணாங்க. இப்போ டாக்டர் வந்து சொன்னாங்க லைஃப் எக்ஸ்பெக்டன்சி 3 to 5 years லைஃப் எக்ஸ்பெக்டன்சி சொன்னாங்க. ஸோ அது வந்து இந்த மாதிரிலாம் மெயின்டைன் பண்ணா இன்னும் ப்ரோலாங் பண்ணலாம். பிசியோ சிகிச்சைக்கு போகும் இடத்தில் 2 வாரங்களுக்கு ஒரு முறைதான் இடம் கிடைக்கிறது. ஆனால் சரவணன் இருக்கும் நிலைக்கு அவர் தினசரி செல்ல வேண்டும். இதனால் வரை யாக்கிப் எனப்படும் தேசிய விளையாட்டாளர்கள் நல அறவாரியம் உதவி செய்து வந்தது. இப்போது யயாசான் பெர்மர்கசான் பண்டிடிகான் டான் கமஹேரான் உதவியுடன் PPUM மருத்துவ மையத்தில் சரவணன் சிகிச்சை எடுத்து வருகிறார். இந்நிலையில் தனக்கு நேர்ந்த நிலைமை வராதிருக்க
இன்றைய விளையாட்டாளர்கள் சரியான உணவு முறை, வைட்டமின் ஊட்டச்சத்துகள் மற்றும் தரமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என வரும் தலைமுறையினருக்கு ஆலோசனை கூறுகிறார் சரவணன். அந்த டைம் பார்த்துக்க நானும் போட்டி பண்ணிருந்தேன். எங்க டீம் கோச்சிங் இஸ் இன் கோச்சிங். பின்னாடி ஜூனியர் டீம் கோச்சிங் பண்ணிட்டு இருந்தேன். திடீர்னு 51 வயசுல இது ஆரம்பிச்சு. அப்பதான் எனக்கு தெரிய வந்துச்சு. ஸ்போர்ட்ஸ் உங்களுக்கு பேசுறேன். அது ஸ்போர்ட்ஸ் அது எக்ஸ்ட்ரீமிஸ்ட் உங்களுக்கு பாதிப்பும் வந்து ஆனா அந்த நேரத்துல எனக்கு தெரியாது. ஆனா ஸ்போர்ட்ஸ் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஸ்பாட்ஸ் வந்து செய்யறதுல தான் ஷுட் ஸ்பாட் சயின்ஸும் ஃபாலோ பண்ண சொல்றாங்க. லைக் ரைட்டான ஃபுட், ரைட்டான வைட்டமின்ஸ் இதெல்லாம் பார்த்து ஃபாலோ. எக்ஸ்ட்ரீமாக ஃபாலோ பண்ணா ஏன்னா அவர் செஞ்ச வச்சு தான் அந்த மாதிரி. ஏன்னா அவர் அதெல்லாம் ஃபாலோ பண்ண ஒரு டைம்ல இதுலலாம் இல்லை. ஸோ அவங்க ஃபாலோ பண்ண. பெருநடை களத்தில் நாட்டுக்கும் சமூகத்துக்கும் பெருமை சேர்த்த சரவணனின் தொடர் சிகிச்சைக்கு நிதி ஆதரவு தேவை. இந்த இக்கட்டான சூழலை சமாளிக்க நாமும் நம்மால் ஆனதை செய்து உதவலாமே. நன்கொடை வழங்க விரும்புவோர் யயாசான் பெமர்காசான் பண்டிடிகான் டான் மஹேரான் என்ற பெயரில் சரவணன் 8 என குறிப்பிட்டு மேபேங்க் இஸ்லாமிக் வங்கி கணக்கான திரையில் காணும் எண்களில் அதனை வழங்கலாம்.